ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நம்ம வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணி இந்த வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்கப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, துவக்க முதல் முடி மட்டும் உடைய கிருபையின் ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை பரத்திலிருந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம உன்னத பாட்டு புத்தகத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதாகமத்தில் நம்ம பிரசங்கி வரைக்கும் பிரசங்கி புத்தகத்தை இந்த வருடத்தில் போன பாட்டில் 2 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது உன்னத பாட்டு புஸ்தகம். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தினுடைய எபிரேய பெயர் என்ன? உங்களுக்கு வீடியோவில் இந்த போர்டில் நான் எழுதியிருக்கிறது தெரியும்னு நம்புகிறேன். எபிரேய பெயர் என்ன அப்படின்னா ஷிர்கா ஷெரின் அப்படின்னா பாடல்களில் சிறந்த பாடல். எல்லா பாடல்களிலுமே சிறந்த பாடல்களுக்கெல்லாம் தலையாய பாடல் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். கிரேக்க பெயர் என்னன்னா அஸ்மட்டோன். அதாவது பாடல்களுக்கெல்லாம் பாடல், ரெண்டுமே ஒரே பொருள் தான். அதை தான் நமக்கு தமிழில் உன்னத பாட்டு, அதாவது ஒரு பாடல், அதாவது பெரிய பாடல், அதாவது தலை சிறந்த பாடல். அதாவது நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளை நம்ம எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதே போல் யூதர்களுடைய காலத்தில் சாலமோனுடைய பாடல், நமக்கு அதான் ஆங்கிலத்தில் இதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாங் ஆஃப் சாலமோனுடைய பாடல் நமக்கு தெரியும். 1005 பாடல்களை சாலமோன் எழுதினதாக நம்முடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். 1005 பாடல்களை சாலமோன் எழுதியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதனுடைய இது 1 ராஜாக்கள் 4:32 பார்க்கும்போது 1005 பாடல்களை சாலமோன் இயற்றியிருக்கிறார். அப்போது அந்த சாலமோனுடைய பாடல்களை தான் யூதர்கள், அதாவது எபிரேய மொழியிலே தலைசிறந்த இலக்கியம், தலைசிறந்த பாடல் என்ன அப்படின்னா சாலமோன் எழுதின பாடல். அதனால தான் இதற்கு உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதனுடைய எபிரேய பேர் ஷிர்கா ஷெரின், கிரேக்க பேர் அஸ்மட்டோன். இப்போது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி இது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப மிகவும் கடினமான ஒரு புத்தகம் தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம். அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாவற்றையும், அதாவது பழைய ஏற்பாட்டில் நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது புரிந்து கொள்வதற்கு கடினமாகவும் ஒரு தெளிவற்றதுமாக இருக்கிறது தான் இந்த உன்னத பாட்டு புத்தகமாக காணப்படுறது நமக்கு தெரியும். இப்போ இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது இதனுடைய ஆக்கியம் என்னது, ஒரு இயற்கை மீது அதாவது காதல் மீது, கவிதை மீதெல்லாம் ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு ஆசிரியராக காணப்படுகிறத நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது பார்க்கலாம். இது நிறைய முரண்பாடுகள் கொண்ட புத்தகமாக காணப்படுகிறத பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த புத்தகத்தில் எங்கேயுமே தேவனுடைய நாமம் சொல்லப்படாது. அதாவது ஆண்டவர் என்றோ கர்த்தர் என்றோ தேவன் என்றோ வார்த்தைகள் சொல்லப்படாத ஒரு புத்தகம் இந்த உன்னத பாட்டு புத்தகம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி வேதாகமத்தில் 2 புத்தகத்தில் தேவனுடைய நாமங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஒன்று எஸ்தர் புத்தகம். நாம் ஏற்கனவே போன வருடம் எஸ்தர் புத்தகத்தை நாம் தியானிக்கும் போது, அதை கற்றுக்கொண்டோம். எஸ்தர் புத்தகத்திலே தேவன் என்றோ கர்த்தர் என்றோ ஆண்டவர் என்றோ தேவனுடைய நாமங்கள் எதுவுமே அந்த எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. அதே போல் உன்னத பாட்டு புத்தகத்திலும் இந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் ஆண்டவரை குறிக்கிற நாமங்கள் எதுவும் சொல்லப்பட்டிருக்காது. இன்னும் ஒன்று, இந்த உன்னத பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட புதிய ஏற்பாட்டில் எடுத்து மேற்கோள் காட்டியிருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில்
பல வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே இது சுவிசேஷ புத்தகங்களிலாக இருந்தாலும் சரி, நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதும் போதாவதும் சரி, பழைய ஏற்பாட்டில் இருந்து வேத வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டுவதற்கு வழக்கம். ஆனால் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை மட்டும் ஒரு வசனத்தை கூட மேற்கோள் காட்டியிருக்க மாட்டாங்க என்பதுதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த புத்தகத்தை குறித்து பல முரண்பாடுகள் வருகிறத நம்ம பார்க்க முடியும். என்னென்னா, இப்போ கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நம்முடைய சபைகளில், பெந்தேகோஸ்தே சபைகளில் இந்த உன்னத பாடல் புத்தகத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவிற்கும் சபைக்கும் இடையிலான ஒரு உறவை மறைபொருளாக கொண்ட பாடல்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம சிறு வயதிலிருந்து இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது உன்னத பாடல் புத்தகத்தை நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அதாவது ஆண்டவருக்கும் மணவாளனுக்கும் மணவாட்டி சபைக்கும் உறவாக கற்றுக் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது அநேகருக்கு, விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் இந்த நாட்களில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த அநேகர் இந்த நாட்களில் இந்த வீடியோவை பார்க்கிறபடினால நம்முடைய கருத்து என்ன, கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே சபைகளின் நம்பிக்கை என்னவென்றால், அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு, அதாவது தேவன் இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் என தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அதனால உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. அதன் விளைவாக பாவம் பிரவேசித்தபடியினால் ஆண்டவர் உலகத்தை அழித்தார். நோவாவை மட்டும் நீதிமானாக கண்டு அவன் குடும்பத்தை அவர் ரட்சித்தார். ரட்சித்த பின்பு நோவாவின் மூலம் உலகத்திலே ஜனங்கள் பெருகினார்கள். அதற்கு பின்பு தம் சொந்த ஜனமாக ஒரு ஜனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் மூலம் ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக யாக்கோபை தெரிந்து கொண்டு யாக்கோபின் 12 குமாரர்களையும் அவர் பிதாக்களாக தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் இந்த தேவனுடைய சந்ததி, அதாவது ஆண்டவருடைய சந்ததி இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள், பழகினார்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி அதற்கப்புறம் காலங்கள் போன போது அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். முழு உலகத்தையும் ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டார். அதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்து அவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய புறஜாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய புதிய ஏற்பாட்டு சபையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்து இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கிறிஸ்துவிற்குமான உறவு என்ன அப்படின்னா, கிறிஸ்து மணவாளனாய் இருக்கிறார். அவர் ஒரு மணவாளனாய் இருக்கிறார். நாம் சபையாகி இருக்கிற எல்லாரும் ஒரு மணவாட்டிகள். எப்படி யூத பாரம்பரியத்தின்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண உறவு இணைக்கப்படுமோ, அதே போல கிறிஸ்தவ சமுதாயத்தில் பெந்தேகோஸ்தே சபைகளின் நம்பிக்கை என்னவென்றால், அதை தான் நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதாவது திருமணத்திலே வாசிக்கப்படுகிற அந்த இதை சொல்லும்போது கடைசியாக இது என்னது, இந்த ரகசியம் பெரியது, இது கிறிஸ்துவுக்கு சபைக்கும் உரியது என்று அந்த இடத்துல பவுல் எபேசியருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், கிறிஸ்து மணவாளனாய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற நாம் எல்லாரும் யார் என்றால், அவரோடு நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டிகள். எப்படி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நிச்சயிக்கப்படுகிறாளோ, அவள் நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக இந்த சபையை முழுவதும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து மூழ்கி ஸ்நானம் பண்ணப்பட்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாம் எல்லாரும் அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டிகளாய் கருதப்படுகிறார்கள். இந்த மணவாட்டிகள் இந்த நாட்களில் நிச்சயிக்கப்பட்டு அவர் ஒரு நாள், அதாவது
யூத பாரம்பரியத்தின்படி அந்த மணவாளன், நிச்சயிக்கப்பட்ட மணவாளன் என்ன செய்வாராம், தம் தோழர்களுடன் ஊர்வலமாய் வந்து அதாவது நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை திருமணத்திற்கும் 7 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் 7 நாட்கள் திருமண வைபவங்கள் நடைபெறும். அதற்கு பின்பு திருமணம் நடைபெறும். அதே போல இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற சபையா மணவாட்டியை ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், ஒரு நாள் இரகசியமாக பிரதான தூதரோடும் எனது தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் எனது மத்திய வானத்திலே வருவார். அப்படி மத்திய வானத்திலே வரும்போது நாம், அதாவது இந்த சபை என்று சொல்லப்படுகிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். நாம் அவரோட 7 வருடம் பரலோகத்தில் இருப்போம். அதாவது திருமணத்திற்கு முன்பு. இந்த இதிலே நமக்கு தெரிந்தபடி இதில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு வந்த மரித்த பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்குள்ளாக மரித்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து மரித்த பரிசுத்தவான்கள் பரதேசியில் வீற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் இன்றைக்கு நான் மரித்தேன் என்றால் ஆண்டவர் என்னை பரதேசியில் கொண்டு போய் வைப்பார். இல்லை, நான் அவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நாம் உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் என்ன செய்வோம் என்றால், முதலாவது மரித்த பரதேசியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதற்கு பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு 7 வருடங்கள், அதாவது 7 வருடங்கள் நாம் பரலோகத்திலே, அதாவது எப்படி 7 நாட்கள் திருமண வைபவங்கள் யூத முறைப்படி நடைபெறுமோ அதே போல பரலோகத்திலே மணவாளனின் வீடாகிய பரலோகத்திலே நாம் திருமணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருப்போம். அந்த நாட்களில் கைவிடப்பட்ட ஜனங்களும் இஸ்ரவேலர்களும், இன்றைக்கு எருசலேமில் இருக்கிறார்களே ஆண்டவருடைய சொந்த ஜனமாக யூதர்களாக இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், அன்றைக்கு அவர்களுக்கும் இந்த 7 வருடம் இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் நடைபெறும். அதை தான் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வார் என்றால், முதலாவது எருசலேமுக்கு ஃபேவராய் வந்து எருசலேமின் காரியங்கள் எல்லாம் தான் பார்த்து கொள்வதாக, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதாக ஒரு அரசாட்சி எழும்பி அவர் என்ன செய்வான் என்றால் 3.5 வருட காலம் எருசலேமுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பான். அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயமும் கட்டப்படும். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம கைவிடப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உபத்திரவ காலம் நடக்கும். அப்போது தான் நாம் சொல்லுகிற வண்ணமாய் 666 என்கிற முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். மற்றவர்களுக்கு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உபத்திரவ காலம். அந்த உபத்திரவத்திலே 666 முத்திரையை தரிக்காமல் நம்மை அதாவது கைவிடப்பட்டோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் உபத்திரவத்தை அனுபவித்தால் மட்டுமே அடுத்ததாக திருமணத்திற்கு பின்பு, அதாவது அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்துதலை பார்க்குறோம். கல்யாணத்திற்கு பின்பு 1000 வருட அரசாட்சி நடைபெறும். அப்பொழுது சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கட்டப்படுவார்கள். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே சபைகளின் நம்பிக்கையாய் காணப்படுகிறது. இதை தான் மறைந்த பரிசுத்தவான்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வேதத்திலிருந்து அநேக போதர்கள் கற்றுக் கொடுத்த சத்தியம் இதுதான். ஆனால் இதை எதிர்க்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எதில் எழும்பி இருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறாரே, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அதை இன்னாரிடத்திலிருந்து கற்றா என்பதை நீ அறிந்திருக்கிறார். அதே போல நாம் கற்று நிச்சயித்து கொண்டதில் நிலைத்திருப்போம். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த சத்தியம், இதை தான் ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார் என்பதில் நாம் நிலைத்திருப்போம் என்பது என்னுடைய நம்பிக்கையும் கூட. அப்போ இதை தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை, அதாவது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் இப்படியாகத்தான் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை வர்ணிப்பார்கள். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை அவர்கள் தியானிக்கும் போதும் இப்படித்தான் தியானிப்பார்கள். ஏனென்றால் நமக்கு தெரியும், உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து அநேக பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள் மறைந்த பரிசுத்தவான்கள். நமக்கு தெரியும், சாராள் நவ்ரோஜி அவர்கள் அநேக பாடல்களை
ஏற்றியிருக்கிறார்கள். அன்பே அன்பே ஆருயிர் உறவேங்கிற பாடல், இன்னும் சாரோன், இப்படி பல பரிசுத்தவான்கள், சாரோனின் ரோஜாவாம், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, இப்படி பல பாடல்களை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை ஆண்டவர், அதாவது கிறிஸ்து தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறார், அந்த நேச தழல் எப்படிப்பட்டது என்பதை வர்ணிப்பது கிறிஸ்தவர்களின், அதாவது இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களின் கூற்றாய் காணப்படுகிறது. ஆனால் யூதர்கள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எப்படி தியானிக்கிறார்கள் என்றால், அதாவது யூதர்கள் யெகோவாவிற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள அன்பு, யெகோவா தேவனுக்கும், இன்றைக்கும் யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை அல்லவா? அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், யெகோவா தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள அன்பை தான் இந்த புத்தகம், இந்த உன்னத பாடல் புத்தகம் வர்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த யூதர் பாரம்பரிய நம்பிக்கையை காணப்படுகிறது. ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை இது ஒரு சாதாரண ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு காதல் இதை மட்டும் குறிக்கிற காவியமாக சிலர் பார்க்கிறார்கள். சிலர்கள் என்ன செய்கிறாங்க, சாலமோன் ஞானத்தை ரொம்ப விரும்பினார், ஞானத்தை ரொம்ப அவர் அளவுக்கு அதிகமாக ஞானத்தின் மேல் அன்பு வைத்திருந்தார். அதனால அந்த சூலமித்தி என்கிற ஒரு பெண்ணை நம்ம இந்த உன்னத பாடல் புத்தகத்தில் பார்க்க முடியும். அப்போ அந்த சூலமித்தி பெண் என்கிறவள் அது ஞானம், சாலமோன் ஞானத்தை எவ்வளவு நேசித்தார் என்பதை தான் இந்த புத்தகம் வர்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை அநேகர் சொல்கிறாங்க. சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், நிரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை என்று நம்ம 4:7 பார்க்க முடியும் உன்னத பாடல் புத்தகத்தில். இப்படி அந்த சூலமித்தியை மரியாளுக்கு ஒப்பிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இதை வியாக்கியானப்படுத்துகிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அன்றைய நாட்களில் திருமண வைபவங்களில், நான் ஏற்கனவே சொன்னேன், யூத பாரம்பரியத்தின்படி 7 நாட்கள் திருமணம் நடைபெறும். அந்த நாட்களில் நடனங்கள், கழிப்புகள், பல காரியங்கள் நடைபெறும். அந்த நாட்களில் பாடப்படுகிற, அதாவது மணவாளனும் மணவாட்டியும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற வண்ணமாய் பாடுகிற பாடலாக என்ன செய்கிறாங்க, இதை கருதுகிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆகிய நான் ஏற்கனவே சொன்னதுபடி, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் இந்த உன்னத பாடல் புத்தகத்திற்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பரிசுத்தவான்கள், அநேக வேத பண்டிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு வார்த்தைக்கும், இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை என்ன செய்வார்கள் என்றால் விவரித்து சொல்வார்கள், வியாக்கியானப்படுத்துவார்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அப்படி சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை சாலமோனுக்கும் சூலமித்தியாளுக்கும் உள்ள உறவோடு நாம் கம்பேர் பண்ணி படிப்பது நமக்கு இந்த உன்னத பாடல் புத்தகத்தை படிப்பதற்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்பது தான் உண்மை என்பதை நான் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ளும்போது நான் கொண்ட பாடமாக இருக்கிறதா இருப்பேன். இப்போ இதை எழுதின நூலாசிரியர் யார், அது நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். முதலாவது அதிகாரத்தில் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் முதல் வசனத்தை பார்க்கும்போது, 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, சாலமோன் பாடிய உன்னத பாட்டு. எல்லாருக்கும் தெரிந்தபடி சாலமோன் ராஜா தன்னுடைய இளம் வயதில் பாடினார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது இளம் வயதில் சாலமோன் உன்னத பாட்டு புத்தகத்தை பாடினார். நடுத்தர வயதில் நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதினார். அவருடைய வயோதிப காலத்தில் பிரசங்கி புத்தகத்தை எழுதினதாக அநேகருடைய வேத பண்டிதர்களின் கூற்றா காணப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த சூலமித்தி என்ன செய்கிறாள், இந்த சாலமோன் சூலமித்தி என்கிற ஒரு தன்னுடைய மனைவிக்காக எழுதின ஒரு காதல் காவியமாக அநேகர் இதை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த சாலமோன் என்ன செய்கிறார்,
ஏன்னா அவருக்கு என்னென்னா திருமண உறவில் ஒரு மெய்யான விசுவாசம் கொண்ட, இன்றைக்கு திருமணத்தை எதிர்க்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, ஆனாலும் திருமண உறவில் ஒரு மெய்யான விசுவாசத்தை கொண்ட இந்த சாலமோன் என்ன செய்கிறார், எழுதுகிறார். இந்த சாலமோன் தான் இதை எழுதினார் என்பது நம்முடைய இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே சாலமோனுடைய பெயர்கள் 7 முறை வருகிறதை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருகிறது, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வருகிறது, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வருகிறது, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வருகிறது, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வருகிறது, 8ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலும் வருகிறதை பார்க்க முடியும். அப்படி 7 இடங்களில் சாலமோனின் பெயர்கள் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியும். இன்னும் இந்த சாலமோன் இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே பார்த்துன்னு சொன்னேன், இயற்கையை குறித்து, இயற்கையை அழகாக வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியும், ஏற்கனவே நமக்கு 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், சாலமோன் இயற்கையை எவ்வளவு நேசித்தார், இயற்கையின் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டவர் என்பதை நாம் பார்க்க முடியும். லீபனோனில் இருக்கிற 1 ராஜாக்கள் 4:33 லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற யூசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னார். அப்போ இயற்கை மீது ஆர்வம் கொண்ட இந்த சாலமோன் இதை எழுதுகிறார். ஏற்கனவே நான் சொன்ன போது 1 ராஜாக்கள் 4:32 அவனுடைய பாட்டுகள் 1005 பாட்டுகள், 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டுகளையும் சாலமோன் எழுதினதாக சொல்லப்படுகிறத பார்க்க முடியும். இந்த கதையை மட்டும் வச்சு பார்த்தோன்னா, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் வாசிக்கும்போது நமக்கு இதை வாசிக்கும்போது அதிகமான கருத்துக்கள் புரியாது. ஆனால் வேத வல்லுநர்கள் 3 கண்ணோட்டத்தில் இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க. இந்த கதையை மட்டும் வைத்து பார்த்தால், ஆவிக்குரிய விளக்கங்களுக்குள்ளாக போகாமல் இந்த கதையை மட்டும் வைத்து தியானித்தால் என்ன செய்கிறார்கள் என்றால் 3 விதமான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஒரு சிலர்கள் என்ன செய்கிறாங்க, இது காதல் கவிதைகளின் தொகுப்பு, அதாவது சாலமோன் மட்டும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை எழுதவில்லை, ஆங்காங்கே உள்ள கவிதைகள் எழுதுவார்களே ஆசிரியர்கள், அவர்கள் ஆங்காங்கே எழுதின அந்த கவிதைகளின் தொகுப்பாக காணப்படுகிறது. இது ஒருத்தருக்காக, அதாவது சாலமோன் சூலமித்தியாவுக்காக எழுதின கவிதை அல்ல, அநேகரால் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு. அங்கங்கே எழுதப்பட்டதை தொகுத்து ஒருத்தங்க ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கருதுகிறாங்க. ஆனால் அதிலும் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் இப்போ 1லிருந்து 8 அதிகாரங்கள் முடிய இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் 8 அதிகாரங்கள் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 1லிருந்து 8 அதிகாரங்கள் முடிய என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அநேக இடங்களில் எருசலேமை பற்றி குறிக்கப்படப்பட்டிருக்கும், சியோன் குமாரத்திகளை பற்றி குறிக்கப்படுகிறோம், என் நேசர் என்கிற வார்த்தை அநேக இடங்களில் வரும். இன்னும் சாலமோனுடைய பெயர் ஏற்கனவே பார்த்தபடி 7 இடங்களில் வருது. அப்போது பல பேரால் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, கண்டினியூட்டியாக இந்த வார்த்தைகள் தான் இப்போ என் நேசர் என்று அநேக இடங்களில் வருகிறத பார்க்க முடியும். அப்போது அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல முடியாது. இன்னும் எருசலேம் குமாரத்திகள், சியோன் குமாரத்திகள், எருசலேம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதிக இடங்களில் வருகிறதுனால இது பல கவிதைகளின் தொகுப்பு அல்ல, ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, அதை ஏற்க மறுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, இந்த இதில் 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க எப்படி இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, சாலமோன் சூலமித்தி என்கிற ஒரு அதாவது கிராமப்புற பெண்ணை பார்க்கிறார். அவள் மீது அன்பு வைக்கிறாள். ஆனால் அவள் ஏற்கனவே ஒரு மேய்ப்பெண் மீது அன்பு வைக்கிறாள். அதாவது இந்த கண்ணோட்டத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னா, சாலமோன் என்கிற ஒரு ராஜா, அதாவது சாலமோன் என்கிற ஒரு கதாபாத்திரம், அப்புறம் சூலமித்தி என்கிற ஒரு கதாபாத்திரம்,
மேய்ப்பன் என்கிற ஒரு கதாபாத்திரம். இப்படி 3 கதாபாத்திரத்தை வருகிறாங்க. ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சாலமோன் பல பெண்களை திருமணம் செய்தவர். அதனால் அவர் ஒரு பெண் மீது அன்பு வைத்து இப்படிப்பட்ட கவிதை எழுத முடியாது. அதனால் அந்த அன்புக்குரியவர் ஒரு மேய்ப்பன், அதாவது சூலமித்தி செல்லுகிற எண்ணேசர் என்கிறவர் ஒரு மேய்ப்பர். அந்த மேய்ப்பரை சூலமித்தி அந்த மேய்ப்பன் மேல் அன்பு வைத்திருக்கிறாள். ஆனால் வலுக்கட்டாயமாக சாலமோன் அந்த அன்பை அடைய விரும்புகிறார். அதற்காக அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். ஆனாலும் அவள் அந்த சூலமித்தி அந்த எண்ணேசர் என்று மேய்ப்பனை குறிப்பிடுகிறார். அந்த மேய்ப்பன் மேல் அளவு கடிந்த அன்பு வைத்ததுபடினால், அதாவது அந்த நேசத்தை விலைக்கு வாங்க முடியாதது என்பதை சாலமோன் புரிந்து கொள்கிற வண்ணமாக அந்த கண்ணோட்டத்தில் ஒரு சில வேத வல்லுநர்கள் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை தியானிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்னொரு கண்ணோட்டம் என்னென்றால், இல்லை, இதுக்கு முரணான கருத்து என்ன சொல்கிறார் என்றால், அதாவது இந்த 3 கதாபாத்திரங்கள் கண்ணோட்டத்தில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமோன் ஒரு வில்லனாக வைத்துவிட்டு, சாலமோனை ஒரு வில்லனாகவும் மேய்ப்பனையும் சூலமித்தியாவையும் ஒரு ஹீரோயினாக வைத்து இந்த கதையை வேதவல்லுநர்கள் நகர்த்தி கொண்டு போகிறார்கள். அப்படி சொல்லும்போது எப்படி சாலமோனே கதை எழுதும்போது அதை தன்னை எப்படி ஒரு வில்லனாக பாவித்து எழுத முடியும்? இல்லை, அதுவும் முரணான கருத்து என்று பல வேத ஆதாரங்களை வைத்து சில வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க, இல்லை, 2 கதாபாத்திரம்தான், சாலமோனும் சூலமித்தியாளும். அதாவது அந்த மெய்ப்பன் என்கிறது என்னன்னா, அதாவது முன்னாட்களில் ராஜா மேய்ப்பனுடைய வேடம் அணிந்து தான் ஜனங்களை என்ன செய்கிறார், பார்க்க போவார். அப்படி மேய்ப்பனுடைய வேடம் அணிந்து போகும்போது இந்த சூலமித்தியாவை பார்த்து அவள் மீது அன்பு வைத்து அவளுக்காக சாலமோன் எழுதின ஒரு கவிதையாக இந்த பல வேத வல்லுநர்கள் கருதுகிறாங்க. நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும், அதாவது இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மனு உருவெடுத்து தேவகுமாரனாக இருந்த அவர் எல்லாவற்றையும் துறந்து மனு உருவெடுத்து நம்மை மீட்க இறங்கி வந்தார். அதே போல சாலமோன் ராஜா அவருடைய மேன்மையை துறந்து, அவர் ராஜாவாக இருந்த மேன்மையை துறந்து மேய்ப்பன் வேடம் அணிந்து என்ன செய்கிறார், மேய்ப்பன் வேடம் அணிந்து கிராமப்புறத்துக்கு போகும்போது சுலமித்தி என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். அவள் மீது அன்பு வைக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்து அவர் அந்த மனுவுருவை எடுத்து வந்து இந்த உலகத்தின் மீது என்ன செய்கிறார், அன்பு வைக்கிறார் என்கிறது தான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த புத்தகத்தின் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கண்ணோட்டத்தில், அதாவது 2 கதாபாத்திரம் சாலமோன், சூலமித்தி, இவர்களுக்குள்ளாக இருந்த அன்பை கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபைக்கும் உள்ள அன்போடு தொடர்பை வைத்து நாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு இது இனிமையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவே அந்த கண்ணோட்டத்திலே நாம் படிப்பது, இந்த புத்தகத்தை படிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நானும் விரும்புகிறேன். நானும் அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த புத்தகத்தை படிக்கிறேன். இப்போது உன்னத பாட்டு எனது புத்தகத்தை அதாவது சாலமோனும் சூலமித்தியும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இதில் வருகிற கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சாலமோன் என்கிற ஒருவர் இருக்கிறார், சூலமித்தி என்கிற ஒரு பெண் இருக்கிறார், இடையிலே எருசலேமின் குமாரத்திகள் இடையிடையே வருகிறார்கள். அதாவது மனிதர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது, இவர்களை மட்டும்தான் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதில் எங்கே வைத்து நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னதப்பாட்டு 8:11 என்னென்ன 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எருசலேமின் நகரத்திற்கு 50 மதில்கள் வடக்கே உள்ள ஒரு பாகால் ஆமோன். எந்த இடம் என்றால் பாகால் ஆமோன் என்னும் இடத்துல சாலமோனுக்கு சொந்தமாக ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உன்னத பாட்டு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது.
அந்த தோட்டத்துக்கு காவலாளிகள் வசத்திலே அதில் பலனுக்காக ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என்ன செய்கிறார்? சாலமோனுக்கு ஒரு பாகால் ஆமோன் என்கிறார். அது எங்கே இருக்குது அப்படின்னா எருசலேம் நகரத்திற்கு 50 மைல்கள் வடக்கே இருக்குதாம் இந்த பாகால் ஆமோன் என்கிற இந்த திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்தை காவலாளிகள் வசத்தில் என்ன செய்திருக்கிறார்? விட்டிருக்கிறார். குத்தகைக்கு விட்டிருக்கிற ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்தில் என்ன செய்கிறார்? இந்த சூலமித்தி என்கிற பெண் என்ன செய்கிறார்? வேலை செய்கிறதை பார்க்க முடியும். என் தாயின் பிள்ளைகள் என்ன செய்தாங்க? என்னது அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கும்படி வைத்தார்கள் என்று சூலமித்தி சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்போது சூலமித்திக்கு 2, அதாவது சூலமித்தின் தாய்க்கு 2 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒருவர் சூலமித்தி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. அப்போது சாலமோனுக்கு, அதாவது இந்த சூலமித்தியாளுக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. அப்போது அவளுக்கு ஒரு சகோதரி உண்டு. அடுத்து இன்னும் என் தாயின் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? திராட்சை தோட்டத்துக்கு வேலை பார்க்க வைத்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏன்னா, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவற்காரியாக வைத்தார்கள். அப்போ சூலமித்தியின் தாய்க்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னன்னா, தாய்க்கு பிள்ளைகள் தாயின் பிள்ளைகள் என்று வருகிறதுனால தகப்பனுக்கு பிள்ளைகளாக இல்லாமல் தாயிற்கு பிள்ளைகளாக இருந்திருக்கலாம் என்று இந்த என்கிற கண்ணோட்டத்தில் இதை வியாக்கியானப்படுத்துகிறார்கள். அப்போது சூலமித்திக்கு ஒரு சகோதரியும் 2 சகோதரர்களும் உண்டு. அவர்கள் தாய்க்கு பிள்ளைகள், தகப்பனுக்கு பிள்ளைகள் அல்ல அவர்களுடைய. அதனால் இந்த சூலமித்தி மேல் கோபம் கண்டு அவளை என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த திராட்சை தோட்டத்துக்கு காவற்காரியாக வைக்கிறார்கள். இப்போது இந்த திராட்சை தோட்டத்துக்கு சாலமோன் என்ன செய்கிறார்? மேய்ப்பன் வேடமிட்டு போகிறார். 1:7 சொல்கிறது, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழர்களின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ என்னென்னா, இந்த சாலமோன் ஒரு மேய்ப்பன் வேடம் அணிந்து இந்த தோட்டத்துக்கு, அதாவது பாகால் ஆமோன் என்கிற இடத்துல இருந்த திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது அங்கே இந்த சூலமித்தி என்கிற பெண் என்ன செய்கிறாள் என்றால், அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள், காவற் காத்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அவள் மீது இந்த சாலமோன் அன்பு வைக்கிறாள். அன்பு வைத்ததுனா விளைவாக என்ன செய்கிறாள்? அதனால் அவள் மேய்ப்பனாக பாவித்து இந்த இடத்துல மேய்ப்பன் என்று நினைத்து என்ன செய்கிறார்? இந்த சாலமோன் மீது சூலமித்தியும் அன்வைக்கிறார். அதற்கு பின்புதான் அவளுக்கு தெரிகிறது ராஜா என்று. ராஜா அவளை அரண்மனைக்கால திருமண கோலத்தில் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு 7 நாட்கள் திருமண வைபவங்கள் நடைபெறுகிறது. அதற்கு பின்பு திருமணம் நடைபெறுகிறது. இந்த அன்பை விளக்குகிற ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. இதை நம் கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபைக்கும் உள்ள அன்பு ஒப்புமைப்படுத்தி நாம் படிக்க முடியும். இதில் நம்ம 1ஆம் அதிகாரம் 1 to 3ஆம் அதிகாரம் 5 வரை உள்ள அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, திருமணத்திற்கு முன்னான காதல் வாழ்வு, அதாவது நிச்சயிக்கப்பட்டதற்கு பின்பு, நிச்சயிக்கப்பட்டதற்கும் திருமணத்திற்கு முன்பு, அதாவது திருமணத்திற்கு முன்பான உள்ள வாழ்க்கையை நடக்கிற சுவாரஸ்யங்களை குறிக்கிற ஒரு கதையாய் காணப்படுகிறது. அப்போது இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? திருமணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், நிச்சயப்பட்டிருக்கிறோம். அதாவது மணவாட்டி திருச்சபை சபையாக இருக்கிற நாம் மணவாளனுடைய வருகைக்காக, என்றைக்கு என்னுடைய மணவாளன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவானத்திலே வருகிறார் என்று எதிர்பார்த்து அந்த திருமணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நான் தேவனோடு சேருவதற்காக, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழுகிற அவருடைய வீட்டிற்கு, அந்த பரலோக வீட்டிற்கு செல்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது தான் 1ஆம் அதிகாரம் 1 to 3ஆம் அதிகாரம் 5 வரை உள்ள வசனங்களாய் காணப்படும். இப்போ 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1 வரை உள்ள வசனங்கள் என்ன செய்கிறதுன்னா,
திருமண நாளில் நடக்கிற சம்பவங்கள், அந்த திருமண நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் திருமண நாளில் நடைபெறுகிற சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். சம்பவங்கள் என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், யூத பாரம்பரியத்தின்படி 7 நாட்கள் திருமணம் நடைபெறும். அப்போ அந்த 7 நாட்கள் அந்த திருமண வைபவத்தில் என்னென்ன நடைபெறும் அதை தான் நான் ஏற்கனவே சொன்னதுபடி ஆண்டவராகிய இயேசு ரகசியமாய் வருவார். அன்றைக்கு பகிரங்க வருகை அல்ல, ரகசியமாய் அதாவது திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று நாம் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எப்போ வருவார்? இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், எப்போ வேணுமாலும் வரலாம். அவர் என்ன செய்வார் என்றால் மத்திய வானத்தில் வரும்போது பரதேசில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரமாகி அவரோடு போய் 7 வருடங்கள் நாம் என்ன செய்வோம் என்றால் பரலோகத்தில் ஆண்டவருடைய வீட்டிலே அந்த திருமண நாளுக்கான ஆயத்தங்கள் நடைபெறுவது போல, எப்படி யூத கல்யாணத்தில் அப்படி நடைபெறுமோ அதே போல நாம் பரலோகத்தில் வீற்றிருப்போம். நம்முடைய ஆயத்தங்கள் நடைபெறுவதாக வேத சத்தியங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதை தான் இந்த நாட்கள், அதாவது திருமண நாள், அந்த 7 நாட்களும் நடக்கிற சுவாரஸ்யங்கள், நடக்கிற சம்பவங்களை இந்த இடத்துல 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 5ஆம் அதிகாரம் 1 வரை வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் என்னன்னா திருமணத்திற்கு பின்னான வாழ்வு, திருமணத்திற்கு பின்பு ஆன ஒரு அன்பை அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அதே போல் அந்த 7 வருடங்கள் முடியும் போது ஆண்டவர், அதாவது மணவாளனோடு மணவாட்டியாகிய திருசபை சேர்ந்த பின்பு சேர்ந்து 1000 வருடம் இந்த பூமியில் என்ன செய்வோம்? நாம் ஆட்சி செய்வோம். அந்த ஆட்சிக்கு பின்பாக தான் நியாய தீர்ப்பு வரும். அதற்கு பின்பு தான் என்ன செய்யப்படும்? நியாய தீர்ப்பு நாளிலே நரகத்திற்கு போகிறவர்கள் நரகத்திற்கும், பரலோகத்திற்கு போகிறவர்கள் பரலோகத்திற்கும் போகிற ஒரு நாள் வரும். அப்போ அந்த 1000 வருட அரசாட்சி, அந்த திருமண வாழ்வை நம்ம இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதை தான் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். எப்படி ஆகையால் சபையான 24ஆம் அதிகாரம் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, அதாவது மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எனது சபையையும் கிறிஸ்துவையும் இணைக்கிறது போல மனைவியையும் புருஷனையும் மனைவியும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதை அப்படி சொல்லி கொண்டு 32ஆம் வசனம் சொல்கிறது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் சொன்ன சத்தியம் தான் உண்மையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ரகசியம் பெரியது. இதை தான் நாம் ஆனால் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வருவார். அப்பொழுது நாம் எதிர்கொண்டு போவோம். இது எல்லாமே உண்மை. அதை தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதில் இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது? விளக்கப்படுத்தவோ தெளிவுபடுத்தவோ எந்த ஒரு வேத வல்லுநர்களாலும் பரலோகம் எப்படி இருக்கும், எப்படி நாம் வாழ்வோம் என்று நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதுவரை பரலோகத்திற்கு போன மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் பரதேசில் தான் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்களே தவிர, மரித்தோ பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரதேசில் தான் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்களே தவிர, யாரும் பரலோகத்துக்கு மனுஷகுமாரனை தவிர, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்திற்கு போன மனிதர்கள் யாருமே இல்லை. அதனால் இந்த பரலோக சத்தியத்தை குறித்து நாம் தெளிவுபடுத்துவது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். இந்த ரகசியம் பெரியது. இது ஆண்டவருடைய ரகசியம். இந்த ரகசியம் பெரியது. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் கற்றுக்கொள்வது எந்த வேத வல்லுநர்களாலும் எவ்வளவு படித்தவர்களாலும் நாம் ஆழங்களை புரிந்து கொள்ள முடியாதது தான் இந்த வேதத்தின் சத்தியம். ஆனால் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக நம்மை நிச்சயித்திருக்கிறார். அவர் நம்மை கூட்டி சேர்க்க வருவார். நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள ஒரு நாள் வருவார். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற
இருக்கிற நாம் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை இந்த நாட்கள் உபத்திரவ காலத்திலே உபத்திரவப்பட்டு அழிந்து போகாதபடி, அந்த நரக ஆக்கினைக்கு போகாதபடி இன்னும் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை நம்முடைய பட்டணத்தில், இந்த ராசிபுரம் பட்டணத்தில் இன்னும் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை அவர் மத்திய வானத்தில் வரும்போது அவரோடு கூட்டி சேர்க்க நாம் ஆயத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் செய்து ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகை நாளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்மோடு இன்னும் நெருங்கி ஐக்கியப்பட, உம்மை பற்றி இன்னும் கற்றுக்கொண்டு உம்மிலே நிலைத்திருந்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க கூட இருங்கப்பா. இதை பார்க்கிற ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய, வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ.